என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மேசராசி. மேசராசிக்கு நம்ம எப்படி பலன் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அவங்க இருக்கக்கூடிய இடம், உங்க ராசிக்கு அந்த இடம் எப்படி பிரதிபலிக்கிறது, நன்மையை தருமா தீமையை தருமா, எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா இது ஒரு மாதத்துக்கான பலன். இப்போ மே 26ஆம் தேதி நம்ம இந்த கணிப்பை கொடுக்குறோம். இது ஜூன் மாதம் முழுவதும் நம்ம எடுத்துக்கலாம். மே 26ல இருந்து ஜூன் மாசம் முழுமையாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரு 34 நாள் இந்த பலன் எப்படி வேலை செய்ய போகுது, என்ன நடக்க இருக்கு, என்ன நடக்க போறது அப்படிங்கிறத ஒரு முறை நம்ம கிரகங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு பலன் பார்க்கலாம். இப்ப மேசராசி அப்படின்னா செவ்வாய் வடிவு. அந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கிருத்திகை 1 பாதம், மொத்தம் 9 பாதங்கள் ஒரு ராசியில இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கேது மகாதேசில பிறந்தவங்க, பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுக்கிரன் மகாதேசில பிறந்தவங்க, கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க சூரியன் மகாதேசில பிறந்தவங்க. சரி, உங்களுக்கான பலன் இந்த மே மாதம் 26 பார்த்தோம் அப்படின்னா 2026 நமக்கு வாக்கிய பஞ்சாங்க அப்படி எல்லா திருக்கோவில்களிலும் குரு பகவானுக்கு சிறப்பு யாக வேள்விகள் நடத்தப்பட்டு சிறப்பு பரிகாரங்கள்லாம் நடக்கும். உங்க ஊர்லயும் கண்டிப்பா நடக்கும், கலந்துக்கிறேன். திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி மாறும். இருந்தாலும் நம்ம ஒரு கிரகத்தை வச்சு பலன் சொல்லு. 9 கிரகங்கள்ல சந்திரனை தூக்கி ஓரமா வச்சிருவோம். மற்ற 8 கிரகங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். ஏன்னா அந்த 8 கிரகங்களை பார்த்தீங்கன்னா சனி, குரு, ராகு, கேது இதெல்லாம் வருடக்கோள். மித்தம் பார்த்தோம்னா மாசக்கோள். சூரியன் 1 மாசம், செவ்வாய், சுக்கிரன்லாம் 2 மாதங்கள் 45 நாள் கிரகங்கள் தான். அப்ப நம்ம இந்த போல கிரகங்களை நம்ம நட்சத்திரப்படி ஒரு பலன் சொல்லும் போது 1 மாசத்துக்கான பலன் நம்ம சொல்லலாம். சரி, இப்போ மேச ராசிங்க, நீங்க இப்போ மேச ராசியில பிறந்திருக்கீங்க. இந்த மேச ராசிக்கு நம்ம ஒரு பலன் சொல்ல போறோம். இப்ப சூரியனை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ரோகிணி 1ஆம் பாதத்துல இருக்கார். அப்போ உங்க ராசியில பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருப்பார். இந்த சூரிய பகவானால உங்களுக்கு நன்மையா தீமையான்னு பார்த்தா அந்த அளவுக்கு நன்மை கிடையாது. ஏன்னா சூரியனுங்கிறது ஒரு நெருப்பு கிரகம். அது 2ஆம் இடத்துல போய் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல போய் இருக்கார். அப்ப தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் ரொம்ப விசேஷமான ஸ்தானம் இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இல்லையா? பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும் இந்த மாசம். அதே போல பார்த்தீங்கன்னா அதிகமா கோவப்படாதீங்க. உங்க குடும்பத்திலேயே நீங்க கோவப்படுவீங்க, அது அடிக்கடி பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க. டென்ஷன் இருக்கத்தான் செய்யும், ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அதே போல அதிகமான பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. வெளி வட்டாரத்திலையும் சரி, தேவையில்லாத நம்ம ஏதாவது சொல்லி பிரச்சனைகள் வரும். நம்மளே தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அப்ப சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? சிவன் வழிபாடை எடுத்துக்கிறது. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, எனக்கு உண்மைதாங்க, 2ஆம் இடம் எனக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் எனக்கு பிரதிபலிக்காம இருக்கு, இன்னும் என்னுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு என்னால காப்பாற்ற முடியல, கோபங்கள் கண்டிப்பா வீட்டுல போனாலே எனக்கு அதிகமான கோபங்கள் வருது, பண விஷயத்திலையும் பொருளாதார விஷயத்திலையும் பெரிய நெருக்கடியாக இருக்கு, கடன் பிரச்சனை, ஏன்னா அதுதான் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்படி இருக்கு அப்படின்னா இது இன்னமும் கொஞ்சம் தீவிரமாகத்தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? சிவன் வழிபாடை எடுத்துக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு 2 விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய. உங்க பேர்ல ஒரு வில்வ அர்ச்சனை கூட நீங்க பண்ணிக்கலாம் இருந்தா. ஏன்னா நான் அப்போ 12 கட்டத்துக்கு நான் பலன் சொல்லும் போது 12 பரிகாரத்தை பண்ண முடியுமா? முடியாது. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இதை எடுத்து செய்யலாம். அடுத்து பார்த்தோம்னா செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல தான் இருக்கார். அதாவது உங்களுடைய ராசியில தான் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் ஏற்கனவே ஒரு உக்ரமான கிரகம். ஏற்கனவே சூரியனும் உங்களை உக்கிரப்படுத்திட்டு இருக்காரு அந்த குடும்பஸ்தானத்துல.
அப்ப செவ்வாயும் உங்க ராசியில இருக்கும்போது, ராசியில செவ்வாய் இருக்குதுன்னா அதிகாரம், அதாவது கௌரவம், எதா இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குறது, வேகத்தை காட்டுறது, பந்தா காட்டுறது, எதுலையும் கெத்து காட்டி ஜெயிக்கக்கூடியது, அதெல்லாம் இருக்கணும் ஓரளவுக்கு. எங்கே நடிக்கணுமோ அங்கே நடிச்சு நம்ம சில ஆதாயங்களை தேடிக்கிறோம். நம்ம செய்யற வேலையில போய் அதிகாரத்தை காட்டிக்கிட்டு நீ நான் போய் நின்றோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அதே போல நட்பு விஷயத்துல பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல செவ்வாயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்க. வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது. நெருப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பலன் ஒண்ணுதான். சமையல் பண்ணும்போது அதுவும் இந்த ஆவி அடிக்கும் இல்லையா, சொல்ல இட்லி சட்டி இந்த மாதிரி நம்ம தாளிக்கும் போது நெருப்பு டக்குன்னு பத்திக்கிட்டு கையில காயப்படுறதெல்லாம் இந்த காலகட்டங்கள் தான். நெருப்பு காயம், தீ காயம் சொல்லுவோம் இல்லையா, அது இந்த நேரங்கள்ல தான் நடக்க அதிக வாய்ப்பு உண்டு. உடம்புல தழும்பு ஏற்படும், அதாவது காயம் ஏற்படும், தீக்காயம் ஏற்படும், கீழே விழுந்து அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல நடக்கும். அப்ப நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தெளிவாக இருக்கணும். தேவையில்லாத சண்டைகள், வம்பு இழுக்க சொல்லும். கோபங்கள் அதிகமா வீண் வம்பை நம்ம விலைக்கு வாங்குவோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க தெளிவா கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க ஆமாங்க அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கிறீங்க. தொடர்ச்சி அந்த மாசம் உள்ள வழிபாடு பண்ணு. செவ்வாய்க்கிழமையில போங்க, முருகர் ஆலயம் போங்க, முருகர் பேர்லயும் உங்க பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறேன். இல்லைனாலும் ஒரு வாரமாவது போய் பண்ணிடுங்க. எனக்கு அதெல்லாம் இல்லைங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு வாரமாவது பண்ணிடுங்க, வராம இருக்கும். ஆனா பொறுமையா இருந்தா நல்ல விதமான பலன் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா புத பகவான் உங்க ராசிக்கு புத பகவானை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷபத்திலேயும் இருக்கும், மிதுனத்திலேயும் இருக்கும். அப்போ இந்த மே 26 உங்களுக்கு புத பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் தான் உள்ள இருப்பார். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடம் ரொம்ப விசேஷம். அப்ப புதன் உங்களுக்கு நன்மையை தர்றார். ஏதாவது ஒப்பந்தம் மூலமாக ஏதாவது தொழில் செய்திய அந்த மாதிரி விஷயங்கள்ல, அதே போல கல்வியில இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பாடு செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதனால உங்களுடைய இந்த புத பகவானுடைய அருளை பெறணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பேனா வாங்கி கொடுங்க, அதுவே பெரிய பரிகாரம். அடுத்து பார்த்தோம்னா குரு பகவான். இந்த குரு பகவான் மே மாசம் 26 வாக்கியப்படி பயிற்சியாரார். திருக்கணிதப்படி ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சியார். எப்படியானாலும் இந்த மாசத்துக்குள்ள கடகத்துக்குள்ளதான் இருப்பார். அப்ப கடகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கிறது ஏதாவது இடம் வாங்கணும், இல்லை இடம் சம்பந்தப்பட்ட ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்தாலே எல்லா விஷயம் நல்ல விஷயமா நடக்கும். அதனால குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. அது நல்ல பலனை தரும். அதாவது நல்ல சுபகாரியங்கள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தடையா இருந்துச்சு அப்படின்னா அந்த தடையெல்லாம் விலக்கி நல்லது செய்வார். அடுத்து சுக்கிரன். இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கார். ரொம்ப விசேஷமா தான் இருக்கார். அப்ப சுக்கிரன் என்ன, வண்டி வாகன யோகங்களை உருவாக்கும் விசேஷம் தான். ஏன்னா புதன் சுக்கிரன் சேர்க்கையில இருக்கு. அதாவது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியோடு ஆட்சி பெற்ற நிலைமையில புத பகவான் இருக்கும்போது சுக்கிர பகவானும் அங்க அந்த வீட்டுல இருக்கார். அதனால பண வரவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க செய்யற தொழில கொஞ்சம் நிதானமா கவனமாக இருந்தாலே போதுமான விஷயம். அதே நேரத்துல பெண்கள் விஷயத்துல, பெண்கள் ஆண்கள் விஷயத்துல கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணும். இதன் தேவையில்லாத அவப்பேறுகளை உருவாக்கி மறைக்கும். இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக தெளிவா இருந்துக்கிட்டா போதுமான விஷயம். அதே போல உங்களுக்கு என்ன, நெல்லிக்காய் தானம் கொடுங்க. இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கணும் சுக்கிரன் ஓர காலையில 6 to 7, இல்லைன்னா இரவு 8 to 9 நேரங்கள்ல கோவில் நட திறந்துரும். பெருமாள் இருந்தாலும் சரி, இல்லைன்னா முருகப்பெருமான் இருந்தாலும் சரி, ஒரு 2 விளக்கு தீபம் ஏத்துங்க. சிவபெருமானுக்கு கூட நீங்க இந்த 2 விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா போதும், நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அடுத்து சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்கார். சமநிலையில தான் இருக்கார். அது எங்க இருக்காரு, 7.5 சனியில இருக்கார்.
இப்போ உங்களுக்கு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா அந்த ஏழ்ரை வந்து ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காட்டாலும் தொந்தரவுகள் அப்படின்னும் அங்கே விட்டகுற தொட்டகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். மனசஞ்சலம், உடல் சஞ்சலம், கவலை, இதே நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறது குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கும், தேவையில்லாம உருவாக்கும். நிதானம், பொறுமை அவசியம். இந்த சனி 7.5 சனி காலங்கள்ல கால் பாதங்கள், அதே போல பல், நெகம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தேவையில்லாத வேதனைகளையும் மருத்துவ விரயங்களையும் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் அந்த விஷயத்துல ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உடனே போய் மருத்துவரை போய் பாருங்க, நல்லது நடக்கும். இதனை நீங்க இதுக்கு வந்து சனி பகவானுக்கு வந்து அன்னதானமே பெரிய பசியோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துவாங்க, நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும். அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் சதய நட்சத்திரத்துல இருக்கார். அதுவும் கும்பராசியில இருக்கார். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் நல்ல நிலையில இருக்கார். அது உங்களுடைய வீட்டுக்கு பார்த்தோம்னா லாபஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். எப்பயும் இல்லாத வகையில இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் வரவு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார்கிட்டயாவது பணம் கொடுத்துருக்கீங்க, வராம இருக்கு, போய் திருப்பி கேளுங்க, கண்டிப்பா ஏதேனும் ஒரு பங்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓரளவுக்காவது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. கொடுத்த பணம் ஓரளவுக்கு வரும். அதே போல கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் படிப்படியாக குறையும். ஏதேனும் கடன் காரங்க வந்து உங்களை தொல்லை பண்றாங்கன்னா நீங்க தவணை நாள் கேட்டீங்கன்னா ஏத்துப்பாங்க. அதே போல செய்யற தொழிலையும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான லாபம் கிடைக்கும். அடுத்து கேது பகவானை பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கார். எங்க இருக்கார்? சிம்ம ராசியில இருக்கார். சிம்ம ராசி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5ஆம் வீடு. 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். குடும்பத்துலதான் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கு. குடும்பத்துல ஆறு ஒருத்தருக்கு அவ்வப்போது மாத்தி உடல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளா இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு உடம்பு சரியில்லாம மருத்துவமனைக்கு போயிட்டு காய்ச்சல், ஜுரம், இது மாதிரி சின்ன விஷயங்கள் வரும். பெரியவங்களா இருந்துக்கும் போது இந்த படி ஏறும்போது, பாத்ரூம் போகும்போது கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். தேவையில்லாத மனசஞ்சலங்களும் தூக்கமின்மையும் இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க. விநாயகரை கையில பிடிச்சிக்கிறோங்க. விநாயகருடைய அகவல் இல்ல விநாயகருடைய கவசம் இருந்தா கேளுங்க, படிங்க, நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும். அன்பு உறவுகளே, மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு நம்ம ஒரு சார பலன் முதல் முறையாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ நம்ம சொன்ன அந்த வழிபாடுகளை கொஞ்சம் செஞ்சு வாங்க. பொதுவாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் சரியாத்தான் எனக்கு இருக்கு அப்படின்னா விநாயகருக்கு ஒரு 11 சூரத்தங்க வழிங்க. இப்படியே என்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லைங்க, நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு 4 விஷயம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த வழிபாடுகளை கொஞ்சம் பண்ணிருங்க. இந்த மாதம் கடந்தாலே ரொம்ப சிறப்பான மாதமா உங்களுக்கு அடுத்து பலன்ல நம்ம சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு சொல்றோம். தொடர்ந்து நம்ம இது போன்று 12 ராசிக்கும் நம்ம பலன்களை பார்க்க போறோம். நமக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அன்பு உறவுகளே, மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.